புரட்டாசி மாதம்னாலே இந்த சிக்கன் பிரியாணியை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. இந்த மஷ்ரூம் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். பிரியாணி பாத்திரத்தில் 2 குழிக்கரண்டி எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய், பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா பொரிச்ச பிறகு கட் பண்ண 2 வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ண 1 பேக்கெட் மஷ்ரூம் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1 கப் புதினா, 1 கப் தயிர் சேர்த்து நல்லா கலரி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி, பாஸ்மதி ரைஸுக்கு நான் இப்போ 2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் அதில் மைனஸ் பண்ணி மிச்ச தண்ணியை கொதிக்க வச்சு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் பால் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1/2 hour ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கலரி விட்டு மூடி போட்டு சிம்மில் 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான பலன்னு மஷ்ரூம் பிரியாணி ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் புழிஞ்சு கொத்தமல்லி தூவி சூடாக பரிமாறுங்க. செம்ம டேஸ்ட்டாக.